சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஏப்ரல் மாசத்துல சிம்ம ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்தோட கிரக அமைப்புகளால சிம்மராசி அன்பர்களுக்கு ஏதாவது யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்குமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல வேதனைகளும் போராட்டங்களும் மட்டும்தான் கிடைக்குமா அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால நான் எப்பவும் சொல்ற மாதிரி சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பாக்குறீங்க அப்படின்னா வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட தவற விடுறீங்க அப்படிங்கறத எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. அதே போல நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டக சனி விலகிடுச்சு. அடுத்ததா அஷ்டமத்து சனி ஆரம்பமாயிருக்கு. இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் நீங்க எல்லா விஷயங்கள்லயுமே கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். ரொம்ப கவனமாவும் பொறுமையாவும் இருக்கணும். பொறுமையாவும் நிதானமாவும் இருக்கக்கூடிய எல்லா சிம்மராசிக்காரங்களுமே உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியா ஊதி தள்ளிட்டு நீங்க வெளியே வந்துருவீங்க. அதே சமயம் நிதானம் இல்லாம பொறுமை இல்லாம இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிடுவீங்க. ஒரு சில நெருக்கடிகளையும் தேவையில்லாத இழப்புகளையும் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்திலயுமே பதட்டப்படக்கூடாது. பொறுமையா நிதானமா யோசிச்சு முடிவுகளை எடுக்கணும். யார் மேலையும் அளவுக்கு அதிகமா நம்பிக்கையை வச்சிடக்கூடாது. சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷத்து பழக்கமா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ரொம்ப அதிக அளவுல சொந்த பந்தங்கள் கிட்ட நெருக்கத்தை காட்டவே கூடாது. யாரையுமே பணம் சம்பந்தமான விஷயத்துல முழுமையா நம்பவும் கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த 2.5 வருஷத்துக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்கணும். சின்ன பாதிப்புகளா இருந்தாலும் சரி உடனடியா மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கணும். எந்த ஒரு சூழலையும் மருத்துவ சிகிச்சைகளை தள்ளி போடவே கூடாது. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு உடல் ஆரோக்கியத்துக்கு அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கணும். யோகா, தியானம், இறை வழிபாடு இந்த மாதிரி மனசை அமைதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல நீங்க அதிக அளவுல கவனத்தை செலுத்தணும். தேவையில்லாத பிரச்சனைகள்லயோ அல்லது அடுத்தவங்களோட பிரச்சனைகள்லயோ எந்த ஒரு சூழலையும் நீங்க மூக்க நுழைக்கவே கூடாது. முக்கியமா மத்தவங்களை நம்புறதை விட்டுட்டு உங்களை நீங்களே நம்ப ஆரம்பிக்கணும். உங்களால முடியும், எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்பியே ஆகணும். உங்களை நீங்க எந்த அளவுக்கு முழுமையா நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட தன்னம்பிக்கை 2 மடங்கு அதிகரிக்கும். உங்களோட மன தைரியமும் அதிகரிக்கும். அந்த தன்னம்பிக்கையையும் மன தைரியத்தையும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களால ரொம்ப சுலபமா கடந்து வந்துட முடியும் அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பா சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய சோதனைகளையும் நெருக்கடிகளையும் கொடுக்கத்தான் போகுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதே சமயம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மன வலிமை உள்ளவங்களா தான் சிம்மராசிக்காரங்க இருப்பீங்க. அப்படிங்கறதால உங்களோட மன வலிமை குறையாம நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே பிரச்சனைகளை ரொம்ப சுலபமா உங்களால கடந்து வந்துட முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அதுலயும் முக்கியமா இந்த ஏப்ரல் மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களுக்கு ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கும். பெரிய அளவுல யோகங்களோ அதிர்ஷ்டங்களோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காது. மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசியோட அதிபதியான சூரிய பகவான் 8வது வீடான மீன ராசியில சனியோட இணைஞ்சு உட்கார்ந்திருப்பார். அப்படிங்கறதால இந்த ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்துல நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கும். பண இழப்புகள், பண செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். வருமானம் உங்க கைகளுக்கு வருது இல்லையோ வருமானத்துக்கு மீறிய செலவுகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மன செலவுல உங்களை பலவீனப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் உங்களை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருக்கிற யாருமே உங்களை புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. குடும்பத்துல இருக்கிற சொந்த பந்தங்கள் கூட உங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. ஒரு சில நண்பர்கள் நம்பிக்கை துரோகங்களை செய்வாங்க, உங்க முதுகுல குத்துவாங்க. குறிப்பா நீங்க யார முழு அளவுல நம்புறீங்களோ அவங்க மூலமாவே திடீர் பண இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு கூட இந்த ஏப்ரல் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால மாதத்தோட முதல் 15 நாட்களும் சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப விழிப்புணர்வோட இருந்தே ஆகணும். இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல உங்க வாழ்க்கை சம்பந்தமாவோ அல்லது தொழில் சம்பந்தமாவோ அப்படி இல்லைன்னா உத்தியோகம் சம்பந்தமாவோ எந்த ஒரு முக்கியமான முடிவையும் நீங்க எடுக்கவே கூடாது. யாருக்கும் பணத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, யார்கிட்டயும் இருந்து பணத்தை கடனா வாங்குறதா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் வாங்கவே கூடாது. இரவல் வாங்குறது, கைமாத்து வாங்குறது, கைமாத்தா பொருட்களை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்கள் நீங்க செய்யவே கூடாது. முக்கியமா உங்க மனசு நிறைய கவலைகளும் மன அழுத்தங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும். அப்படிங்கறதால உங்க மனசை நீங்க சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணணும். தன்னம்பிக்கையோட இருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணணும். சப்போஸ் நீங்க தன்னம்பிக்கையோட இல்ல அப்படின்னா ஒரு சில தவறான பழக்க வழக்கங்களுக்கு நீங்க அடிமையாகிறதுக்கு
கூட இந்த ஏப்ரல் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே போல சொந்த தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்க தொழில ஒரு மாதிரியான மந்த நிலைமை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். தொழில் சம்பந்தமா ஏதாவது நெருக்கடிகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர் சொந்த பந்தங்கள் மூலமா உங்களோட தொழில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் நண்பர்கள் மூலமா பிரச்சனைகளை சந்திப்பீங்க. உங்க வாழ்க்கை துணை மூலமா கூட உங்க தொழிலுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நெருக்கடிகள் அப்படிங்கிறது வரலாம். இது எதுவுமே இல்ல அப்படின்னாலும் அரசாங்கம் மூலமாவோ அல்லது அரசு அதிகாரிகள் மூலமா கூட உங்களோட தொழிலுக்கு தேவையில்லாத நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாதத்தோட தொடக்கத்துல தொழில் மந்த நிலைமையில நடக்கும் அப்படிங்கறதால மாதத்தோட முதல் 15 நாட்களும் கண்டிப்பா உங்க கைகள்ல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பெரிய அளவுல பண புழக்கம் பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. நீங்க என்னதான் மாடா கிடந்து உழைச்சாலும் உங்க உழைப்புக்குண்டான வருமானம் அவ்வளவு சுலபத்துல உங்க கைகளுக்கு வந்து சேராது. பெரும்பாலான காலகட்டங்கள்ல வெறும் பாக்கெட்டோட சுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் கண்டிப்பா இருக்கும். முக்கியமா ஒரு சில சிம்மராசி அன்பர்கள் தொழிலை தொடர்ந்து நடத்துறதுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலை சந்திப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் தங்க நகைகளையோ அல்லது சொத்து பத்திரங்களையோ அடமான வைக்க வேண்டிய ஒரு சூழலையும் இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல கட்டாயமா சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால சொந்த தொழில இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல உங்களோட தொழில எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்க வேண்டாம், எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய வேண்டாம். முக்கியமா தொழில் சம்பந்தமா நீங்க கடன் வாங்குறதா இருந்தா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா கடன் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். அதை விட முக்கியமா இந்த ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். அப்படிங்கறதால தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் தீ விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் மின் கசிவு சம்பந்தமான விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான விபத்துக்கள் மூலமா ஒரு சில சிம்மராசிக்காரங்களோட தொழில் முழுமையா முடங்கி போறதுக்கு கூட இந்த ஏப்ரல் மாசத்தோட தொடக்கத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அவ்வளவு சாதகமான காலகட்டமா இருக்காது. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கண்டிப்பா நெருக்கடிகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான மதிப்போ மரியாதையோ வேலை செய்யற இடங்கள்ல உங்களுக்கு கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா நீங்க வேலை செய்யற இடங்கள்ல தேவையில்லாம பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் மேல் அதிகாரிகள் கூட நீங்க மனக்கசப்புகளை சந்திக்கிறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் இந்த ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே போல உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்துல நீங்க ரொம்ப கவனமா இருந்தே ஆகணும். வெப்பம் சம்பந்தமான வியாதிகள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில சிம்மராசி அன்பர்கள் எதிர்பாராத விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் ரத்த காயங்களை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்லயும் பயணம் செய்யறது மாதிரியான விஷயங்கள்லயும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தே ஆகணும். கவனக்குறைவாகவும் அசால்ட்டாவும் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு கிரக அமைப்புகள் தான் இந்த ஏப்ரல் மாசத்துல இருக்குது. பெரிய அளவுக்கு உங்களுக்கு யோகங்களையோ அல்லது திடீர் அதிர்ஷ்டங்களையோ கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எதுவுமே இந்த ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு இல்ல அப்படின்னு ஓப்பனா சொல்லிடலாம். அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க ராசியோட அதிபதியான சூரிய பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில இருந்து விலகி உங்களோட யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கு வந்துருவார். அப்படிங்கறதால மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கே ஒரு தெளிவான பார்வை அப்படிங்கிறது கிடைக்கும். மனசளவுல உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும், நிறைய தன்னம்பிக்கை கிடைக்கும். நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்க வருவீங்க. துணிஞ்சு ஒரு சில காரியங்கள்ல நீங்க இறங்குவீங்க. முக்கியமா உங்க ராசியோட அதிபதி யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கு வரும்போது பணம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்தும் உங்களுக்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்கும். பண வரவு சிறப்பாவே இருக்க ஆரம்பிக்கும். சொந்த தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, உங்க கைகள்ல ஏதாவது ஒரு வகையில பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். மாதத்தோட தொடக்கத்துல நீங்க சந்திக்கக்கூடிய பண தட்டுப்பாடு, பண நெருக்கடி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே மாதத்தோட பிற்பகுதியில இருக்காது. ஓரளவுக்கு மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாவே மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.